ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுக்கறதுக்காக தான் இப்போ உன்னை தேடி வந்தேன். நீ நினச்ச காரியம் நிச்சயமாக வெற்றிகரமாக கைகூடி வரதான் போகுது. உன் மன உளைச்சலை போக்கும் அருமருந்தாக இந்த சாய்நாதாவின் நாமம் நிச்சயமாக இருக்கும். நீ என்கிட்ட மன்றாடி முறையிட்டதும் கண்ணீர் வடித்து கலங்கி கேட்டதும் எல்லாமே உன் பிரார்த்தனையின் பலனாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது. நீயும் மன வலிமையோட மன வலியோடும் வேதனையோடும் மனதார பிரார்த்தித்தாய்தானே. உன் மன வலிமைக்கு ஏற்றாற் போல என் மேலே நம்பிக்கை வச்சு காத்திருந்ததுக்கு பலனாக தான் உனக்கான நல்ல விஷயங்களை இப்போது நடத்தி கொடுக்கறதுக்காக உன்னை தேடி வந்தேன். உன்னுடைய உள் மனசின் ரகசியங்களை பரிமாறி கொள்ளும் அளவுக்கு நான் எப்போதுமே உனக்கு நம்பிக்கையாக தானே இருந்திருக்கேன். நீ மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க பாரங்களையெல்லாம் இறக்கி வைக்க நிச்சயமாக நான் உதவுவேன். இதுவரைக்கும் ஏமாத்திர மனிதர்களை மட்டும்தானே நீ பார்த்த. இப்போது உனக்கான நல்லது செய்யக்கூடிய, உனக்கு நல்லது சொல்லக்கூடிய நல்ல மனிதர்களையும் நீ சந்திப்ப. உன் நேர்மறை எண்ணத்தின் சக்தியின் காரணமாக உனக்கு நடக்க போகிற விஷயங்களுமே கூட நீ எதிர்பார்த்ததற்கு ஏற்றாற் போல நல்ல விதமாகவே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ கீழே விழுந்துட்ட, இனிமே எங்கே ஜெயிக்க போகிற, எங்கே நீ சொன்னபடி நடந்துக்க போகிற நினச்சவங்க முன்பாகவே உன்னை எழுந்து நிற்க வைப்பேன். உன் வாழ்க்கையில் பெரும்பாலான நன்மைகள் இனிதான் நடக்கும் என் தங்கமே. என்னுடைய சம்மதம் இல்லாமல் மரணம் கூட இனி உன்னை தொட முடியாது. நீ சற்றும் எதிர்பாராத வகையில் பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நிகழதான் போகுது. நீ நினைக்க முடியாத, யோசிக்கவே முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்துவேன். நீ சந்தோஷப்படக்கூடிய உனக்கான வெற்றி செய்தியும் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியுமே கூட இப்போது உன்னை வந்து சேரப்போகுது. உன் கோரிக்கைகள் அனைத்தையுமே உரிய நேரத்தில் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். உனக்கு தேவையான அனைத்தும் உன்னை வந்து சேருமேன் செல்லமே. உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை ஏற்றுக்கிட்டு அதன் மூலமாக நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு. எப்போதும் பெரியவங்க கிட்டையும் அனுபவசாலிகளிடமும் படித்தவங்க கிட்டையும் நல்ல திறமைசாலிகளிடமும் தலை வணங்கி மரியாதையோட நடந்துக்க கற்றுக்கோ. என்ன நடந்தாலும் யார் உன்னை என்ன குறை சொன்னாலுமே கூட சரின்னு சிரம் தாழ்த்தி ஏற்றுக்க பழகு. உன்னை தேடி எல்லாமே தானாக முன்வந்து நிற்கும். பணிவையும் பொறுமையையும் நிதானத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நீ வேலை செஞ்சாலே போதும். மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்குவேன் செல்லமே. நீ எடுத்த பயிற்சிகளையெல்லாம் பரிசோதிச்சு இப்போது உனக்கான வெற்றியை கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. உயர்ந்த லட்சியங்களை நோக்கி உன்னை நகர்த்தக்கூடிய நல்ல விஷயங்களை, நீ அடுத்தடுத்து முன்னேறுவதற்கான நல்ல விஷயங்களையும் நல்ல காரியங்களையும் கூட இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். இப்போதைக்கு நீ சோர்வாக தளர்ந்து போய் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நீ புத்துணர்ச்சியாக வாழும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தியே தீருவேன். குழந்தை பாக்கியம் கேட்டவர்களுக்கு குழந்தையாக வருவேன். வாழ்க்கையில் வெற்றி பெறணும், சிரிக்கணும், சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும், மகிழ்ச்சியோட மனநிறைவாக வாழணும்னு என்கிட்ட எல்லாரும் வச்ச பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி எல்லாருக்குமே அதற்கு உரிய பலனை கொடுக்க தான் வந்திருக்கேன் என் செல்லமே. உனக்கு எது பிடிக்கலைனாலும் அதிலிருந்து விலகி நிற்க தயாராயிரு. உறவாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் அதையே நினச்சி உன் உடம்பையும் உள்ளத்தையும் வருத்திக்காதே. நீ கண்டதையும் நினச்சி கவலைப்பட்டினா அதனால் பாதிக்கப்பட போகிறது நீ மட்டும்தானே. என்ன நடந்தாலும் என் சாயப்பா எனக்காக எல்லாத்தையும் சரி செய்வான்னு ஏற்றுக்க பழகு. எது நடக்கணுமோ அதை நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி தர்றேன். நீ கவலைப்படாமல் காலங்களை கடந்து செல். யார் சொல்வதையும் காதில் வாங்கிக்காத. இந்த சாயப்பா மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குது தானே. பேசுகிறவங்க என்ன வேணா பேசிட்டு போகட்டும். ஓ இன்பத்திலையும் துன்பத்திலையும் பங்கு கொள்ள உனக்குன்னு யாரும் பெருசாக வர்றதில்ல. அப்புறம் என்ன, நீ ஒன்றை நம்பு, உன் வாழ்க்கையை நம்பு. இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, உன் பக்கத்தில்
நான் உன் கூடவே இருப்பேன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும் வரையிலும் நீ தோத்து போக மாட்டாய் செல்லமே. வாழ்க்கையில் உனக்கு வழி தந்தவர்களுக்கு நன்றி சொல். யார் உன்னை கஷ்டப்படுத்தினாங்களோ, யார் உனக்கு கவலையை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க மூலமாக தான் உனக்குள்ள ஒரு தைரியமும் உத்வேகமும் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணமும் வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் எல்லாத்தையுமே நிச்சயமாக மாற்ற முடியும். அதற்கான சக்தி உன்னிடம் இருக்கு. அதை நான் தானே உனக்கு கொடுத்துருக்கேன். நீ எப்போதுமே நம்பிக்கையோட இரு. இந்த சாயப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு நீ கேட்ட எல்லா பிரார்த்தனைகளையும் இப்போது உனக்காகவே நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். எல்லாமே இனி சரியான நேரத்தில் சரியானபடி உன்னை நோக்கி வந்து சேரும். மனசுக்குள்ள ஆயிரம் ஆசைகள் வச்சிருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம உன் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து எதையுமே சரியாக சந்தோஷப்படாமல் கடந்து செல்லக்கூடிய நடுத்தர குடும்பத்தில் பிறந்த பிள்ளை அல்லவா நீ? ஆசைகளை கூட சிக்கனமாக வச்சுக்கிட்ட என் அன்பு பிள்ளை உனக்காக தான், நல்லது செய்கிறதுக்காக உன்னை தேடி வந்தேன். உனக்கான நல்ல நேரமும் இப்போ உன்னை தேடி வந்துருச்சு. நீ நினச்சது போல கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். நீ நினச்ச காரியமும் நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் இனி என்றுமே வசந்த காலம்தான். இனி எந்த சூழ்நிலையிலும் நாளைக்கு என்ன நடக்குமோன்ற பயமே உனக்கு வேண்டாம். ஏன்னா உனக்கு நான் சோதனைகளை தருவேனே தவிர வேதனைகளை தரமாட்டேன் என் செல்லமே. நீ கீழே விழுகும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கவும், மனசு உடையும் போதெல்லாம் உன்னை தட்டி கட்டி பிடிக்கவும் இந்த சாயப்பா மறைமுகமாக எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ மனசுடைஞ்சு போனாலும் உன்னை தட்டி கொடுத்து ஆறுதல் கொடுத்து அரவணைச்சு உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க உன் சாயப்பா நான் இருக்கேன்னு நம்பு. நீ செஞ்ச நல்ல விஷயங்களையும் நல்ல உதவிகளையும் நல்ல செயல்களையும் யார் மறந்தாலும் நான் மறக்க போகிறதில்ல. நீ தொடர்ந்து இதே போல எப்போதுமே நல்ல செயல்களை செஞ்சு என் பிள்ளையாகவே இருக்க பாரு. இந்த பிறவியில் உன்னுடைய கடமைகள் என்னங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ சரியாகத்தானே வாழ்கிறாய். வலிகளையும் வேதனைகளையும் தாங்க நினச்சினா அது இன்னும் இன்னும் வலிகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி வர தயாராகு. நடந்ததையே நினச்சி நீ வாழக்கூடிய இந்த நாட்களை நரகமாக்கிக்காத. இனி வரும் காலமெல்லாம் நிச்சயம் உனக்கான பொற்காலமாகத்தான் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து வர தயாராகு தங்கமே. எல்லாருக்கும் எப்போதுமே எல்லாமே கிடைச்சிடாது. உனக்கு கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்படு. என்ன கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகு. மகிழ்ச்சியும் மனநிறைவும் உன் வாழ்க்கையில் தானாகவே வந்து சேரும்படி இந்த சாயப்பா எல்லா அதிசயங்களையும் செய்ய போகிறேன். அதற்கு முதல் கட்டமாக தான் இன்னும் ஓரிரண்டு நாட்களுக்குள்ளாகவே நீ நினச்ச காரியத்தையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து உன்னை சந்தோஷமாக மாற்ற போகிறேன்.